சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உரிமை இருந்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமில்லை என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, பலமுறை ஆட்சிக்கு வருவதற்கு உதவிய வன்னியர் சமூகத்துக்கு திமுக அரசு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை, முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ முறை சந்தித்தோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார், நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன், நான் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ, இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள். 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது 138 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. அதில் 92 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள். இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து, இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம்? இந்த வன்னியர் சமுதாயம் தான்.